இந்துக்களே, தமிழர்களே, எம்முடைய போர்க்களத்தையும் எம்முடைய கொள்கை நோக்கிய பயணத்தையும் எம்மோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்ற எனதருமை ஸ்வயம் சேவகர்களே, இந்துத்துவ போராளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதனாலனா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேயே சொல்லுவாங்க, ஒரு தாயுக்கும் ஒரு மனிதனுக்கும், ஒரு உடன் பிறந்தோருக்கும் ஒரு மனிதனுக்கும், ஒரு மனைவிக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கின்ற உறவை விட ஒரு போர்க்களத்தில் நம்மோடு நின்று சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற அந்த கள பங்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உறவு தான் மிகவும் புனிதமான உறவு. எப்பவுமே உயிர் காப்பவர்கள் யார்? இந்த போர்க்களத்தில் நமக்கு சைடில் நின்று சண்டை போடுறவங்க மட்டும்தான். சதையறுத்து மன்னனை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க பிருத்திவிராஜ் சௌஹானை வெட்டி பாலைவனத்தில் வீசிட்டு போயிட்டாங்க. பிணம் தின்னும் கழுகுகள் அவர் அப்படியே சூழ்ந்து நிற்குது. இருந்தாலும் அவருடைய படையில் இருந்த சத்திரியர்கள் தன்னுடைய தொடையோடைய சதையையும் தன்னுடைய கைகளுடைய சதையும் வெட்டி போட்டு கூப்பிட்டா. அதுதான் சத்திரியனுடைய புத்தி. இந்த சரையு நதிக்கரையோரம், அந்த நதியில ஃபுல்லா எவ்வளவு பிணங்கள் மிதந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பவும் அந்த சிஆர்பிஎஃப் வீரன் தேடுறான், யார் அடுத்து சுடுறது, யார் அடுத்து கையில சிக்குவாங்கன்னு. சுட்டா சுடுறா, நான் இங்கதான் உட்காருவேன்னு ஒரு பையன் சொன்னான். அந்த ரத்தம் தான் நம் அனைத்து சங்கிகளின் உடம்பில் இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நம்மளை இவனுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டானுங்க, ஒரு ஜெயிலுக்குள்ளார பூட்டி வைக்கிறதுனால இப்பெல்லாம் போலீஸுக்குங்க மற்ற நாள்ல பெருசா டியூட்டி இல்லை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனா போதும், உடனே யாரு ட்விட்டர்ல பதிவு போட்டாங்க, யாரு முகநூல்ல பதிவு. வெள்ளிக்கிழமை ஆனா முன்னாடியில வேற மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். இந்த நாட்டில் குண்டு வெடிக்கும், பிணங்கள் தூக்கிட்டு போவாங்க. பாகிஸ்தான்ல பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கி சூடு நடக்கும். ஆனா இப்ப வெள்ளிக்கிழமை எதுக்கு ஃபேமஸ்னா, நம்மளுடைய போலீஸ்காரங்கள பிஸி ஆயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் போனேன், என்னுடைய ஒருத்தவங்களுடைய பிரச்சனைக்காக நான் போனேன். போகும்போது அது ஒரு சைபர் கிரைம் இதுக்குள்ள போனேன். அதுக்குன்னே ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறான்ப்பா, ஒரு ஏட்டையாவை, ஒரு சிஸ்டம் கொடுத்து, ஒரு டேப் கொடுத்து, முக்கியமான ப்ரொஃபைல்லாம். அதுல என்னோட ப்ரொஃபைல் இருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். இவரோட பேர் இருக்கு, என்னோட பேர், எல்லாத்தோட நாங்க என்ன போடுறோங்கிறத அவர் உட்கார்ந்து நோட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவங்க இந்த மாதிரி பதிவு போட்டாங்க, இவங்க இந்த இதுவாப்பா போலீஸ்காரங்களுக்கு வேலை? நான் கேட்கிறேன், இதுவா வேலை? நட்ட நடு சந்தையில ஒருத்தர் மாமூல் கொடுக்க மாட்டேன்னு நின்னாரு. அந்த மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வியாபாரிய எந்த இடத்துல மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அந்த இடத்திலேயே வெட்டி தள்ளினாங்க. இந்த திமுக வளர்த்துற நாய்கள்ல ஒரு நாயான இந்த விக்ரமராஜா இருக்கு பாத்தீங்களா, ஒரு வார்த்தை கேட்கல, செட்டில்மெண்ட் பேசி எந்திரிச்சு போற. கொள்கை முழக்கங்கள் எல்லாம் இந்த மேடையோடயே முடிஞ்சிருது. இந்த உலகத்திலேயேங்க நிறைய இடத்துல இஸ்லாமியர்கள் படையெடுத்து போய் நிறைய புனித தலங்களை இடிச்சிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல புத்தருடைய சிலையை இடிச்சிருக்கிறாங்க. போயிட்டு ஈஜிப்தில் அலெக்சாண்ட்ரியா, அந்த ஈஜிப்தினுடைய கோவில்கள்லாம் இடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ஜனநாயக ரீதியாக இடிக்கப்பட்ட ஒரு மத புனித தலத்தை ஜனநாயக ரீதியாக மீட்டெடுத்தது ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். வேற எந்த நாட்டிலும் இது சாத்தியமே கிடையாது. ரோமாபுரியில அத்தனை கோவில்கள் இடிச்சு தள்ளினாங்க, ஆப்கானிஸ்தான்லயும் கோவில்கள் இடிச்சு தள்ளினாங்க, புத்த மடாலயங்கள் இடிக்கப்பட்டது. ஆனா அதை எல்லாத்தையுமே தாண்டி ஒருவித கத்தியின்றி ரத்தமின்றி நீதிமன்றங்களின் மூலியமாக சட்ட முறைகளின் மூலியமாக ஒரு கோவில் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுங்களா? ஒரு நாட்டிலேயாவது இஸ்லாமியர்கள் சீரழித்த, இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் சீரழித்த ஒரு மத சின்னமும் மீட்டெடுக்கப்பட்ட வரலாறு எதுவுமே கிடையாது. முதல் முறையாக இந்த உலகத்தில் ஒரு இனம் தலை
நிமிர்ந்து நிற்கின்றது. அதுதான் இந்து மதம். ஏனென்றால் இந்த ராமர் ஆலயத்தை நாம் மீண்டும் கட்டி இருக்கின்றோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது கோவில் கட்டி ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு மர்டர் கிடையாது, ஒரு கலவரம் கிடையாது. இந்த சேலம் மாவட்டம் எதுக்கோ வந்து முக்கியமான மாவட்டங்களா இருக்கலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1882 செவ்வாய்ப்பேட்டைங்கிற ஊர், அந்த ஊர்ல வந்து ஒரு கலவரம் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா, செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுடைய ஊர்வலத்தை அந்த தெரு வழியா எடுத்துட்டு போக முடியல. அதுக்கு ஒருத்தவங்க மசூதி கட்டி அந்த ஊர்வலத்தை தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கப்பட்ட ஊர்வலத்தை திரும்பி அந்த மசூதி அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது. முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்து எழுச்சி புறப்பட்டது என்றால் அது 1882 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேலம் மாவட்டத்தில் தான். என்ன நம்பலனா எல்லாரும் அந்த காலத்துல இருந்த ஹிந்துவனுடைய பத்திரிகை எடுத்து பாருங்க. ஏன்னா அப்ப ஹிந்து பத்திரிகையா இருந்துச்சு. இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டானுங்களே ஹிந்து என்றாம, அவன மாதிரி கிடையாது இந்த உலகத்துலங்க. நான் வந்து நிறைய பிராமணர்கள் வந்து செருப்பு தயாரிச்சு பார்த்துருக்கிறேன். நிறைய பிராமணர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த செருப்பு டோக்கன் போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, பக்தர்களுடைய செருப்பு வாங்கக்கூடிய பந்தர்பூர்லாம் அந்த மாதிரி இதை வந்து முன்னாடி போய் பிராமணர்கள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அறிவாலய செருப்பு துடைக்கிறதுக்குனே ஒரு பிராமணன் இருக்கிறாங்க. அவன் தான் ஹிந்து ராம். இந்த அறிவாலய செருப்பை துடைக்கிறதுக்காக ஹிந்து ராம் மட்டும் இல்லை, அதுல மீச வளர்த்தினவன் இருக்கிறான், என்ன போட்டு தலை சீவன குணசேகர இருக்கிறான். எல்லா பணம் தான். இந்த மக்களை அந்த மண்டைய முழுசா அட்வான்ஸே கொடுக்காம உள்ள குடியிருக்கிறான். இந்த பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர், இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து என்ன பண்ணுவார்னா, யாரா இருந்தாலும் இந்த நடிகை வந்து அவங்களோட போயிட்டாங்க, இந்த நடிகை வந்து இவங்களோட போயிட்டாங்க, ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே கிடப்பாங்க. உடனே அந்த ஆளை வந்து எல்லாருமே போய் முகநூலில் கடிக்கிறதும் ட்விட்டரில் கடிக்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. அந்த பைல்வான் ரங்கநாதனுக்கும் நக்கீரன் கோபாலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நேரில் பார்த்த மாதிரியே எழுதுவானுங்க நக்கீரன்ல. யாராச்சும் ஒருத்தவங்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, உடனே அவங்கள பத்தி ஏதாவது ஒரு அந்தரங்க ரீதியான குற்றச்சாட்டு. இதுதான் நக்கீரனுடைய வேலை. இந்த படத்துல இந்த அரசியல்வாதியோட அன்றாயிரம் நான்தா துவைப்பேன்னு வருவானுங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி அறிவாலய பண்ணையாளர்களுடைய அந்த அன்றாயிரம் துவைக்கிறதுக்குனே எல்லாம் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அண்ணாமலைக்கு எதிராக. எல்லாமே அதுல பல்லுபடாத கூட்டம் தான். வெறும் என்றாம் மட்டும் கிடையாது, வெறும் நக்கீரன் மட்டும் கிடையாது, அதுல இருந்த குணசேகரன் எல்லாமே. எதுக்குடா பத்திரிக்கைக்காரன் வெளியில சொல்லி திரியுறீங்க? கரவேட்டி போட்டுட்டு திரி, முரசொலியில போய் எல்லாரும் அவன் தான். நீ எந்த நியூஸ் மீடியால இருந்து வேலையை விட்டு தூக்குனாலும் அவன் ஒரு பத்திரிகை வச்சிருக்கிறான், அவன் ஒரு டிவி வச்சிருக்கிறான். எப்படி நீ அங்க போய் பொழைச்சுக்கு தான் போற? இதுக்கு உடனே இந்த ரைடுல, இப்போ டெல்லியில நடந்த ரைடுல 1000 கோடி அளவுக்கு ஒரு பத்திரிக்கைக்காரன் சொத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு வியாபாரம் பண்றோம், 1 கோடி உள்ள 2 கோடி சம்பாரிச்சோம்னா வாழ்க்கை போதும், அதோட முடிச்சுக்கலாம், போதும் உழைச்சது போதும்னு சொல்லி நம்ம ஒதுங்குவோம். 1 கோடி 2 கோடி 3 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன்லாம் பணத்தாசவன் பிடிச்ச கிடையாதுடா, அவன் வந்து மனநோயாளி. எதுக்குடா 1000 கோடி உங்களுக்கு? எதுக்கு 50 கோடி? எதுக்கு 100 கோடி? என்ன பண்ண போற? எனக்கு பர்சனலா டெய்லி மூட்டை தூக்குறவங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. டெய்லி கிடைக்கக்கூடிய 700 ரூபாய் 800 ரூபாயை வச்சு டெய்லி கஞ்சி குடிச்சுக்கிட்டு டெய்லி நிம்மதியா படுத்து தூங்குறான் பார், அவனோட நிம்மதி உனக்கு கிடைக்குதா? பொன்முடி உடனே 1000 கோடி, இந்த மினிஸ்டர் உடனே 1000 கோடி, மண்ணல்லி 1000 கோடி. தேவையா இது? நாளைக்கு நரேந்திர மோடி ரிட்டையர் ஆனார்னா ஒரு ஜோல்னா பையோட திரும்பி சங்க காரியாலயத்துக்கு போயிடுவாரு. நீ என்ன பண்ற? ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுல பொண்டாட்டியோட ஜெயிலுக்கு போற. நீ போனா பரவாயில்ல, அந்த அம்மாக்கு 60 வயசு,
அந்த அம்மாவை சேர்த்து கூட்டிட்டு போற பத்தியா நீ பண்ண பாவத்துக்காக? திருந்தாத என்னடா பண்ண போறீங்க? 2000 கோடி 3000 கோடி இந்த ஆராசா வாய்கிலிய பேசுறானே மேடை மேடையா ஏறி, அவனோட சொத்து கணக்குங்க. இப்ப முடக்கப்பட்ட சொத்துக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 50 கோடி 80 கோடி எல்லாம் வாய் வழியா மட்டும். நீ பசிச்சக்கப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி வந்து இன்னொருத்தனோடது, ஓகே. அடுத்த படம் 200 கோடி. யாராச்சும் இவரை நம்பி ஓட்டு போடுறீங்களா? நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே இது சாத்தியம். நீங்கள் நினைக்கக்கூடிய நடிகர்கள் அவ்வளவு பெரிய ஒரு பிம்பமா தெரிகிறது எதனால? அவங்க அடிக்கிற லைட்னால, மேக்கப் மேன் போட்ட மேக்கப்னால, பேக்ரவுண்ட் மியூசிக்னால. இதனால தாண்டா அவன் நீ எழுதி கொடுக்கிற டைலாக்னால. உண்மையாலே அவன் வெளியில வந்து நல்லது பண்ண போறானா அவனுக்கு? இதெல்லாம் யோசிச்சு இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நடிகருங்க உடனே அடுத்த படம் 500 கோடி. பணத்தாசை பிடிச்ச பேய்களை நான் பார்த்து நான் கேட்குறேன், ஒரு தடவை ஒரு மனிதன் உட்கொள்ள வேண்டிய கெலோரி வந்து 240 கெலோரி மட்டும்தான் முடியும். உங்களுடைய குழந்தைகளுக்கு வேர்வையே தெரியாம வளர்த்து இப்ப என்ன பண்ண போறீங்க? இது போன்ற கேள்விகள் நிறைய இருக்குது. இந்த செவ்வாய்ப்பேட்டை கலவரம், இந்த செவ்வாய்ப்பேட்டை கலவரத்தில் இருந்துதான் இந்த சேலத்தினுடைய வரலாறு ஆரம்பிக்குது. இந்த செந்தில் பாலாஜி இந்த பணத்தை வச்சு உள்ள கொடுத்து சிறைக்குள்ளாரியே வந்து முருகன் இட்லி கடை இட்லி வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் கேட்குறேன், எங்களுடைய தலைவர் வந்து சிறையில் இருந்தார், எங்க ஐயன் இறந்துட்டார், சரிங்களா? சுத்தியும் ஐஸ் பெட்டி வச்சிருந்தோம் பிணம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு தடவை போய் அந்த ஈமக்காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம்னு எத்தனை பேர் அந்த ஜெயிலுடைய அந்த வாசல் படியை ஏறி இறங்கணும் தெரியுமா? கொடுக்கவே இல்லை பர்மிஷன். ஆனா ஊருக்காசை திருடிட்டு போன இந்த செந்தில் பாலாஜிக்கு டெய்லி வசந்த் விகாரில இருந்து இட்லி, டெய்லியும் ஷாப்பிங் போயிட்டு வந்து அவருக்கு என்னென்ன வேணுங்கிறது அவர் பாட்டுக்கு லிஸ்ட் கொடுக்குறாரு, செல்போன் பிரயோகப்படுத்திக்கிறாரு. நீ எங்களை பார்த்து சொல்ற மன்னிப்பு கேட்ட பரம்பரை. எத்தனை சிறைகளை நாங்க பார்த்திருக்கோம். இந்த செவ்வாய்ப்பேட்டை கலவரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா எல்லாருமே, அவங்கள எந்த சிறையில் அடிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்தமான் சிறையில் கொடுக்கப்பட்டது தண்டனை. இந்த செவ்வாய்ப்பேட்டை கலவரத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட எல்லாத்துக்குமே அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டு 25 வருஷத்துக்கு அடுத்து 2 பேர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தாங்க உயிரோட. 20 பேர் எதுக்காக? இந்த மாதிரி ஊர்வலம் போக முடியல அந்த வழியா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்படி எல்லாம் நீ காசு சம்பாரிச்சு இப்படி எல்லாம் நீ வந்து பண்ணா பிரியாணி கொடுத்து தாண்டா ஆள் தேட வேண்டியது வரும். எவ்வளவு செலவுங்க, எவ்வளவு செலவு. அந்த ட்ரோன் ஷாட் இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு காமிச்சானுங்க இல்லைங்களா அந்த ட்ரோன் ஷாட்டு, அதுக்கு மட்டும் செலவு செய்யப்பட்ட பணம் எவ்வளவு தெரியுங்களா? 30 லட்சம் ரூபாய். அந்த 30 லட்சம் ரூபாயை வச்சிருந்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது மருத்துவ செலவு தேவையான. இந்த இந்தியாக்காக ஒரு ராக்கெட் விட்டா மட்டும் எங்கேயோ இருந்து வந்துடுறீல்ல நீ. இந்த ராக்கெட்னால என்ன பிரயோஜனம்? இந்த சேட்டலைட் விடுறதுனால என்ன பிரயோஜனம்? அடுத்த வேளை உணவு கூட வழி இல்லாம ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி வரையில. இப்ப நீ பண்ண இந்த ட்ரோன் ஷாட்னாலையும் இந்த பிரியாணி அண்டானாலையும் என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் நான். எல்லா அடையாள குழப்பங்கள் நம்ம மீது. இந்த தமிழனுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அடையாளங்கள் மாற்றப்படுகின்றது. அண்ணன் சீமான் அண்ணன் இருக்கார், சீமான் அண்ணனும் அதே மாதிரிதான். எதுக்காக? இப்ப வந்து ரேஸுங்க, அதாவது 2 எலிகளுக்கும். சீமான் வந்து அதிகமா இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறாரா இல்ல திமுக அதிகமா ஆதரிக்கிறாரா? இந்த எதுக்குதான் இந்த நான் கேட்கிறேன். இந்த மேடையிலிருந்து சொல்றேன், தமிழ் என்ற பெயர்ல இஸ்லாமியர்களை சீமான் அண்ணன் ஒன்றிணைச்சு காமிச்சுக்கிட்டாருன்னா இந்த காதை நான் அறுத்துக்கிறேன். இந்த மேடையில நான் சொல்றேன். நேத்துக்கு ஆசிரியர் நியமன தேர்வுல உருது சேர்க்கப்பட்டிருக்கு. எங்காச்சும் ஹிந்தி எழுதுனா போய் தார் போட்டு அழிக்கிறீங்கள.
நியமன தேர்வுல அதிகாரப்பூர்வமான மொழியா உருது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ராமர் கோயில் கட்டின உடனே எங்களுடைய முனீஸ்வரன் கோவிலும் எங்களுடைய முருகன் கோயிலும் நாங்க கோவையை காப்போம்னு ஒரு புத்தகம் போட்டோம். அந்த புத்தகத்துல பட்டத்தரசி அம்மன், பட்டத்தரசி அம்மன், முனீஸ்வரன், மதுரை வீரன், இந்த எல்லா கோவிலுக்கும் ஸ்பீக்கர் கட்ட விடலைங்க. தமிழ் கடவுள்களுடைய கோவில்ல விழாக்காக ஸ்பீக்கர் கட்ட விடல. அப்பெல்லாம் எங்கடா போனீங்க? ராமர் கோவில் கட்டின உடனே எல்லாரும் முன்னாடி வந்து எங்களுடைய அம்மன் கோவில்ல இருக்கக்கூடியதெல்லாம் லைவ் டெலிகாஸ்டிங் பண்ணுவீங்களா? நிர்மலா அம்மாவை பார்த்து கேட்கறானுங்களே இவனுங்க எல்லாரும். முருகனுடைய மலைய சிக்கந்தர் மலையா மாத்தி வச்சிருக்கிறான். 6 படை வீட்டுல ஒரு கோவிலுக்கு பக்கத்துல முஸ்லிம்களுடைய பிணம் புதைக்கும் இடமாக ஒண்ணு இருக்குது. இந்த முருக பக்தர்கள்லாம் அங்க போவீங்களா? திடீர் முருக பக்தை எல்லாம் நான் சீமான் அண்ணனை பார்த்து கேட்கிறேன். இப்போ நாம் தமிழர்களுடைய ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக? ஏதோ சீமான் அண்ணன் வந்து இது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பேசிட்டு கிடக்கிறாரு. கிடையாது. கொலை செய்யப்பட்டவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? சர்ச்சில் கணக்கு கேட்டார். அவரு சர்ச்சில் கணக்கு கேட்கிறாரு. இவ்வளவு வாங்குறியே, தசம பாகம் இவ்வளவு வாங்குறியே, எங்க செலவாகுது, ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்ட ஒரு கேள்விக்காக பாதிரியார் வந்து இப்படி பாதிரியார் வந்து அந்த அயன் பாக்ஸை வச்சு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க மூஞ்சியில. எல்லா இடங்கள்லயும் இதுதான். ஆனா ஏன் அதை சீமான் சொல்ல தயங்குகிறார்? எது அவரை தடுக்கிறது? தஞ்சை மாவட்டத்தில் எங்களுடைய ஊரான கோட்டைமேட்டில் எவ்வளவு தெருக்களுடைய பெயர், ஊர்களுடைய பெயர் உருதுவில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தெரியலையா? அங்கெல்லாம் வராத தமிழ் உணர்வு கோபம் வர மாதிரியே நடிக்கிறதுங்க சீமானு. உண்மையாலே அந்த ஆளுக்கு வந்து இந்த சமூகத்துக்கு மேல கோபம்லாம் கிடையாது. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லாருக்கும் சமமான சட்டம், இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? உடனே போய் ஒரு நிருபர் கேட்ட உடனே எல்லாருக்குமே இங்க எத்தனை நீ என்னதான் தமிழ்னு கத்துனாலும் இஸ்லாமியர்கள் வந்து நாம் தமிழருக்காக ஓட்டு போட்டுற போறாங்களா? நான் கேட்கிறேன். நாம் தமிழர்ல ஒரு தம்பி தமிழ் முறைப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த தம்பிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே சேர்ந்து தாக்குனாங்க. அப்ப எங்க போனாரு சீமானன்? எது தடுக்குது? உங்களை யாரெல்லாம் ஹிந்து அல்லன்னு சொல்றானோ அவனை முதல்ல நம்பாதீங்க. ஏன்னா அடையாளத்தை குழப்பறாங்க. இப்போ எந்த இடத்துலயும் பழங்குடியினர்கள் இந்துக்கள் அல்ல, முருகனை வழிபடுறவங்க இந்துக்கள் அல்ல, சரிங்களா? அம்மன் வழிபாடு இந்துக்கள் அல்ல, சிவபெருமான வழிபடுறவங்க இந்துக்கள் அல்ல. அப்ப யார்னா ஹிந்து? லண்டன்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் போய் பாடம் எடுத்துட்டு வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை தன் கைகளாலேயே எழுதிய பீமாராவ் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர் கிறிஸ்துவர் தவிர மற்றவங்க எல்லாருமே இந்துக்கள். அவருக்கு இல்லாத அறிவாடா உனக்கு வந்துட போகுது. அவருக்கு இல்லாத அறிவா உனக்கு வந்துட போகுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னது யாருன்னா கலைஞருங்கிற நீ. ஒரு பஸ் ஸ்டாண்டு வைக்க துப்பில்ல, உடனே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவில் அகற்றா. எதனாலனா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமே இல்லைன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே தூக்கணும்டா. வெறும் கோயிலை மட்டும் தூக்குற. கோயில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. உண்மைதான், கோவில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அறநிலைத்துறையிலிருந்து பிரயோஜனம் இல்லாத கோயிலை போய் நீ பிடிச்சிக்கிட்டு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறதா அறநிலைத்துறை மூலியமா? அறநிலைத்துறைக்கு இவ்வளவு வருமானம் வருது. ஒரு கோவில், அதெல்லாம் இவனுங்க பண்றதில்லை. பெண்கள் பூசாரி ஆகலாம், பெண்கள் அர்ச்சகர் ஆகலாம், திருநங்கை அர்ச்சகர் ஆகலாம், தலித் அர்ச்சகர் ஆகலாம். கண்டிப்பா ஆக்கு, யாரு வேண்டாம்னா. ஆனா எங்களுடைய உண்டியல் காசை எடுக்கிற பாத்தியா, அந்த காசை எடுத்து இன்னொரு கோவில் கட்டி அங்க ஆக்கு. அங்க ஆக்கிட்டு சொல்லு, நாங்களே குடும்பத்தோட வந்து அந்த அம்மா கையிலிருந்து விபூதி குங்குமம். அது பண்ண துப்பு கெட்ட நாயினி. நான் சேகர் பாபுவை பார்த்து கேட்கிறேன்,
சேகர் பாபு தாங்க மூத்த அடிமை. அங்க எதுக்குதான் இத்தனை பொய் சொல்லுவாரோ, எதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு பொண்டாட்டியோட போயிடுறாரு. என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன், என்ன பிரயோஜனம்? இவனுங்கள நான் வந்து ஒரு திமுக காரரை பார்த்தேன். ஏங்க இப்படி வந்து தாலி எல்லாத்தையுமே திட்டுறீங்களே, இதெல்லாம் தோஷமாயிராதா? ஏன்னா வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போறாரு, எல்லா செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போவாரு. இப்படி இவனுங்களை ஆதரிக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து இதெல்லாம் தோஷமாயிராதா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதாயிராதா? எல்லாம் ஒரு பரிகாரத்தை பண்ணா முடிஞ்சுது. டேய், திமுக காரனுங்க பண்ற பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணிடா இந்த பாவத்தை எல்லாம் நீங்க அழிக்க போறீங்க? நான் கேட்கிறேன், என்ன பரிகாரம் இருக்கு சொல்லு. எங்க சாஸ்திரத்துல அந்த மாதிரி எந்தவித பரிகாரமும் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய குடிக்கிற டீல இருந்து, பறக்கிற விமானத்திலிருந்து, போகிற கார்ல இருந்து எல்லாமே டாடா தயாரிக்கிறாரு, அவங்க தயாரிக்கிறாங்க, இவங்க தயாரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம உபயோகப்படுத்துற எல்லா விஷயங்கள்லயும் திமுகவினுடைய வருமானம் ஒளிஞ்சிருக்கு. போடக்கூடிய சாலை, இந்த சாலையில கமிஷன் அடிச்சு அந்த குடும்பம் சாப்பிடுது. நீங்க டெய்லியும் சந்தைக்கு போறீங்க, மார்க்கெட்டுக்கு போறீங்க. இந்த சந்தைக்கும் மார்க்கெட்டுக்கும் போற இடத்துல அவன் மாமூல் வாங்குறான். மாமூல் வாங்கி எங்க கட்டுறான்? போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கப்படுற மாமூல் எங்க போகுது? குடும்பத்துக்கு போகுது. அப்போ அதுலயும் நீங்க வாங்கக்கூடிய டீல இருந்து, சின்ன பின்னூசியிலிருந்து எல்லாமே அந்த குடும்பத்துக்கு நீங்க வருமானத்தை சேர்த்தி கொடுக்குறீங்க. இதுதான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. யோசிக்காம தப்பி தவறி அடுத்த தடவை நீங்க இந்த பட்டனை அழுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உதயசூரியன்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறான். எந்த வீட்டை பார்த்தாலும் செல்ஃபி எடுத்து அவரோடதுங்கிறாரு. எந்த நிலத்தை பார்த்தாலும் நாளைக்கு அந்த செல்ஃபி உங்க வீட்டுக்கு முன்னாடியும் எடுக்கப்படலாம். யாருமே கேள்வி கேட்க முடியாது. விழுப்புரத்துல ஒரு பாலியல் சித்திரவதை வழக்கு. சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணுங்க, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணை அந்த 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 திமுகவினுடைய வட்ட செயலாளர் வந்து தூக்கிட்டு போயிட்டான். 4 நாள் அந்த பொண்ணை காணோம். இன்னைக்கு வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணலைங்க. அந்த பெண் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக கூட இருக்கலாம். இவனுக்கு போயிட்டானுங்க மத்திய பிரதேசத்தில் வந்து ஏதோ ஒரு தலித் மேலே, மனநலம் பாதிக்கப்பட்டவர் மேலே வந்து சிறுநீர் கழிச்சிட்டாங்கன்னு. இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனுக்கு வந்து சிறுநீர் கலந்த ஸ்கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்துருக்காங்க. அது பெரிய செய்தியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து வாங்கி திங்கக்கூடிய இந்த ஊடகங்கள் ஒரு தடவை கூட ஒரு கேஸ் கூட இல்லை, ஒரு செய்தி கூட அதை பற்றி வரல. உன்னை பல்லுப்படாத இருக்கிறவன் சொல்றதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இதுதான் இன்றைய நிலை. காசு தான் உன்னுடைய தேவைன்னா, நான் ரொம்ப நாளாக இதை மேடையில் சொல்லிட்டு இருக்கிறேன், காசு தான் உன்னுடைய பிரதான தேவைன்னா இந்த பத்திரிகையில் எழுதுறவனை பார்த்து நான் சொல்கிறேன், அவனை விட ஒரு 1000 ரூபா நாங்கள் எச்சாவே கொடுக்குறோம். முடிஞ்சா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் உன்னுடைய பத்திரிகையிலையும் உன்னுடைய ஊடகத்திலையும் போட்டுக்காங்க. நல்ல வேலைங்க யூடியூப்னு ஒன்று வந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் எல்லா ஊடகத்தையும் விலைக்கு வாங்கிட்டான். ஏதோ இந்த யூடியூப்னு இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலராக நிறைய பேர் போய் திமுகக்கு எதிரான செய்திகள் நம்மளால் அங்கேயாவது கண்ணில் பார்க்க முடியுது. நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு செய்தி வெளியே வருது, ஒரு திமுகக்கு எதிரான ஒரு செய்தி வெளியில் வருதுன்னா முதல்ல அது புதிய தலைமுறை போட்டிருக்க மாட்டான், முதல்ல அது தந்தி டிவி போட்டிருக்க மாட்டான், முதல்ல வந்து பிற ஊடகங்கள் அதை போட்டிருக்க மாட்டான், நியூஸ் 7 போட்டிருக்க மாட்டான். முதல்ல அது வந்து பிரேக்கிங்காக சாணக்கியால் வந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு யூடியூபினுடைய அந்த செய்தி இதில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இவன் எடுத்து ஸ்லைடே போடுறான் பிரேக்கிங்னு. இந்த பொன்முடி கைது விளக்குங்க, இந்த பொன்முடி கைது விளக்கு தண்டனை பெறப்பட்டது அப்படிங்கிறது ரங்கராஜ் பாண்டே முன்னாடியே போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து ஸ்லைடே போடுறான். யாருக்கு நீ வேலை செய்யற? அப்படி என்ன காசு கொடுத்துட்றான் அவன் உனக்கு? நான் இப்போ கேட்குறேன், இடி வந்து மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மற்றவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் போக வேண்டியது இந்த நெறியாளர்னு சொல்லிட்டு ஊரில் புழுகிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க பார்த்தீங்களா? இவனுக்கு எல்லாருமே கோட்டு போட்ட திருடனுங்க.
இவனுங்க வீட்டுக்கு இடி ரைடு போகணும். நானே துப்பு கொடுக்குறேன். அவன் வீட்டுக்கு, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு, முடிஞ்ச அவன் வெப்பாட்டி வீட்டுக்கு வச்சிருக்கானுங்க. எல்லாம் வெளியில வந்தாதாங்க தெரியுது. அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் எதுக்காக? திமுக காரன் நம்ம மண்டைய வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அவன் சொல்றதுதான் செய்தி, அவன் சொல்றதுதான் கருத்து, அவன் பண்றதுதான் போராட்டம். மற்ற எதுவுமே போராட்டமே கிடையாது. இவனுங்கெல்லாம் ப்ரீபெய்டு, இவனுங்களுக்குன்னு ஒரு டாரிஃப் இருக்கு. இவ்வளவு மக்களை சேர்த்துறியா, இதுக்கு சாப்பாடு போடுறேன், இதுக்கு காசு கொடுக்குறேன். இந்த பூ உலகின் நண்பர்கள்னு ரொம்ப நாளாக அவன் ஆளையே காணோங்க. அவன் எங்கே இருந்தானே தெரியல. பொன்முடி வந்து கொஞ்சம் விட்டுருந்தா முழு விழுப்புரத்தையே சுரண்டி வித்திருப்பாரு, செம்மனோட செம்மனா. திடீர்னு வெளியில வரான். என்னன்னு பார்த்தா ஈடிக்கு வந்து அதிகாரம் இல்லை இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு. இந்த உலக வரலாறுலயே வழக்குகளை விசாரிக்க கூடாதுன்னு அதிக முறை நீதிமன்றம் போன ஒரு மானங்கெட்ட கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். வழக்க விசாரிக்காத, உனக்கு எந்தவித உரிமையும் இல்லை, ஈடிக்கு உரிமை இல்லை, வேற எதுக்குமே உரிமை இல்லை. அப்ப யாரா கேட்கறது? விஏஓ வந்தா விஏஓவை நீ வந்து லாரி விட்டு அடிச்சு தூக்கிடுற. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுற. இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது தன்னார்வலர்கள் வந்தா உடனே அவங்க மேல குண்டாஸ் போட்டுற. வேற யாரு தான் கேட்கறது? யாருமே கேட்கக்கூடாது, நாங்க திருடிட்டே இருக்கணும், அதுதானே உன்னோடது. இவர்களை இனி தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நம்மளோட கிட்னியை திருடி வித்து போடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு ஆஸ்பத்திரிக்கு சைடு எவனாச்சும் நீங்க நுழைஞ்சிங்கன்னா இவனை நம்பி தனிநாடு வேற. உடனே ஆராசா நாங்க வந்து தனிநாடு வாங்குற தவிர வேற வழி இல்லை. தனிநாடு வாங்கினீங்கன்னா நாங்களாம் அகதிகளை இந்தியாவை நோக்கி ஓடிடுவோம்டா. நீ எல்லாம் தனிநாடு அமைச்சீனா மயிறு. இந்தியா கூட இருக்கும் போதே இவ்வளவு திருடுறான். தனிநாடு அமைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணை நோண்டி நம்மளையே திருடி வித்து அந்த குடும்பம் வாழுமே தவிர வேற எதுவும் இந்த மண்ணில் நடக்க போறதில்லை என்பதை கூறிக்கொண்டு நேரமின்மை காரணமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.